ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்ஸ்ன்னு சொல்கிறத விட இது ஒரு ஆப்டிடியூட் அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், லாஜிக் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். வெறும் மேக்ஸ் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த 25 கொஷின்ஸ் மேக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதில் குரூப் 2Aல ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு கொஷின் தாங்க இது. ஸோ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் கொடுக்காதது வந்து என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது நாம் நம்மளுடைய மைண்டில் என்னென்னலாம் லாஜிக் வருதோ, கிராஸில் லைன் போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும், சைடில் போடணும், 1 ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கறது தான் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கான விதமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச் நம்ம மைண்டுக்கு ஜென்ரலாக இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு அப்ரோச் எப்படி தோணுதுன்றதை பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 அப்படின்னு போடுறேன். 3 ஏன் போடுறேன்னா, இந்த ஒரு சர்க்கிளில் 3 கோடு இருக்குது. ஹரிசாண்டலாக ஒரு கோடு இருக்குது, வெர்டிக்கலாக 2 கோடு இருக்குது. ஸோ 3 கோடு இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நான் போடுறேன். அடுத்தது செகண்ட் சர்க்கிளில் பார்த்தோன்னா மொத்தம் 5 கோடு இருக்குது. மொத்த கோடையும் கவுண்ட் பண்ணிக்கிறேன், 5 கோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 6 கோடு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் எதுவுமே இல்லை. அந்த ஃபோர்த்தில் என்ன சர்க்கிள் வரும், அதில் எத்தனை கோடு வரும் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 9 கோடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஒரு கொஷினை பார்க்குறேன், என் மைண்டில் இதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை அப்ரோச் பண்ண போகிறேன். ஸோ 3, 5, 6 கொஷின் மார்க் 9 அப்படிங்கிறது வருது. ஸோ நான் அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது என்ன, இது 3, 5, 6, 9 வருது. ஸோ இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக, இது எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். 3 + 3 6, 6 + 3 9, அப்படி இல்லைனா 3 × 2 6, 3 × 3 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு இந்த 3, 6 எப்படி வருது அப்படின்னு எடுத்துக்கிறேன். நடுவில் 5 இருக்குல்ல, 3க்கும் 6க்கும் நடுவில் 5 இருக்குது. அது எப்படி வருதுன்னு பார்க்கும்போது 3 + 2 5 அப்படின்னு வருது. 5 + 1 6. ஸோ +2 + 1 +2 + 1 இப்படிங்கிற முறையில் இருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே என்ன பண்ணுறேன், அப்போ 3 + 2 5னா 5 + 1 6. ஸோ அப்போ அதே +2 + 1 6 + 2 8னா 8 + 1 9 அப்படின்னு நானாக ஒன்று நினச்சிக்கிட்டு நானாக போட்டுடுறேன். எனக்கு அது வந்து வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு அப்ரோச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் 3 + 3 6 இல்லைனா 3 × 2 6 அப்படின்னு போட்டுக்கிறேன்னா, அப்போ 6க்கு முன்னாடி என்ன இருக்குது, 5 தானே இருக்குது. அப்போது 6 - 1 5. அப்போ அதே கான்செப்டை அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 9க்கு நான் அப்ளை பண்ணேன்னா 9 - 1 8. எப்படி 6 - 1 5ஓ 9 - 1 8 அப்படின்னு தான் வரும்ன்ட்டு நானாக ஒரு குருட்டுத்தனமாக நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன வருதுன்னா, மொத்தம் 8 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ 3, 6, 9 இதை வந்து 3 டேபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணி போடுறேன். இல்லைனா 3 + 3 6, 6 + 3 9ன்னு போட்டுக்கிறேன். 6க்கு முன்னாடி 5 இருக்குது. அந்த 5 எப்படி வருதுன்னா 6 - 1 5ன்னு வருது. அதனால் நான் அந்த 5 எடுத்துக்கிறேன். அப்போ 6 - 1 5னா 9 - 1 8 தானே. அப்போ 9க்கும் அந்த -1 அப்ளை பண்ணி பார்த்தா 8 வருது. ஸோ 8 லைன் தான் வரணும் ஆன்சரில் அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதை டிசைட் பண்ணிடும்பொழுது ஆப்ஷனில் நான் பார்க்குறேன் 8 கோடு எப்படி வருது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ 8 கோடு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சிலையும் அந்த 8 கோடு வருது, ஆப்ஷன் டிலையும் அந்த 8 கோடு வருது. ஸோ கன்ஃபார்மாக நான் யோசித்த என்னுடைய மெத்தட் தப்பு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இது ராங் லாஜிக். இந்த லாஜிக் வந்து தப்பு. இது பெரும்பாலான பேர் வந்து யோசிப்பாங்க. ஸோ இது தப்பு. ஸோ இப்போ செகண்ட் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கொஷினை பார்க்குறேன். ஸோ கொஷினை பார்த்துட்டு இதை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விதத்தை பார்க்குறேன். ஸோ இந்த கொஷினை நான் அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கும் செகண்ட் சர்க்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலே ஹரிசாண்டலாக ஒரு கோடு, வெர்டிக்கலாக ஒரு கோடு ப்ளஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹரிசாண்டலாக ஒரு கோடு, வெர்டிக்கலாக ஒரு கோடு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்க்கிளுக்கும் தேர்டு சர்க்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கிளில் ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் ஆட் பண்ணால் நமக்கு மூணாவது சர்க்கிளில் கிடச்சிரும். ஓகேங்களா?
ஸோ இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன், இப்போ 1க்கு ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ஒரு ப்ளஸ் ஆட் பண்ண அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 2வது சர்க்கிள் கிடைக்கிது. இப்போ 2வது சர்க்கிளில் ஒரு மைனஸ், அதாவது ஹரிசாண்டல் லைன் ஆட் பண்ணனா எனக்கு 3வது சர்க்கிள் கிடைக்கிது அப்படின்னு நான் ஒரு குருட்டுத்தனமாக நான் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு குருட்டுத்தனமான ஒரு அப்ரோச்சை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது 4th ஒன்னுக்கு வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 3rd ஒன்னோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, 1க்கு எப்படி நான் ப்ளஸ் ஆட் பண்ணணும் எனக்கு 2 கிடைக்குதோ, 2க்கு எப்படி நான் ஒரு மைனஸ் ஆட் பண்ணுறனோ எனக்கு 3 கிடைக்குதோ, இப்போ 3க்கு மறுபடியும் நான் அந்த ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட் மாதிரி போகிறேன். நான் இதில் ப்ளஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், மைனஸ்ன்னு சொல்கிறது ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ நான் 3வது சர்க்கிள் கூட ஒரு ப்ளஸ் ஆட் பண்ண போகிறேன், அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ நான் அதை ஆட் பண்ணுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இப்போ நான் ஸோ இப்படி தான் வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது எனக்கு எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி இது தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் டைரெக்டாக போய்ட்டு ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நான் போட்ட லாஜிக் சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ என்னுடைய இந்த அப்ரோச், இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற அப்ரோச் சரி அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனோட அது மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைனா தப்புன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஆப்ஷன் 4th வந்து இந்த ஆப்ஷன் டின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்தது எப்படி நான் ப்ளஸ் மைனஸ் எடுக்கிறேனோ இப்போ அடுத்தது மைனஸுங்கிற ஒன்று நான் ஆட் பண்ணி ஆகணும்ல. இப்போ அந்த மைனஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், 4th ஆப்ஷனுக்கு இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் அந்த 4th கூட மைனஸ் ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரும். பட் இந்த சர்க்கிள் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இல்லவே இல்லை. அப்போது நான் எடுத்திருக்கக்கூடிய அப்ரோச் தப்பு, நான் போன லாஜிக் வந்து தப்பு. புரியுதுங்களா? ஸோ 2 சம்மும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 2 சம்மும் பார்த்ததில் ஒரு சம் பார்த்தோம், அதில் 2 அப்ரோச் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு அப்ரோச்சும் தப்பு, செகண்ட் அப்ரோச்சும் தப்பு. இப்போ மறுபடியும் கொஷினை பார்க்குறேன். மறுபடியும் கொஷினை பார்த்துட்டு இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ இதில் நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, சரி உள்ளே எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹரிசாண்டலில் ஒரு லைனு, வெர்டிக்கலில் 2 லைன் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. செகண்டு ஹரிசாண்டலில் 2 லைன் இருக்குது, வெர்டிக்கலில் 3 லைன் இருக்குது. தேர்டு ஹரிசாண்டலில் 3 லைன் இருக்குது, வெர்டிக்கலில் 3 லைன் இருக்குது. இப்போ நான் 4th தான் கண்டுபிடிக்கணும், 2 கொஷின் மார்க் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 5th ஹரிசாண்டலில் 4 லைன் இருக்குது, வெர்டிக்கலில் 5 லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கொடுத்துருக்கிற இந்த ஆர்டரை என்ன பண்ணுறேன், அப்படியே லைனாக இப்படி எழுதிக்கிறேன், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்ட்டு. ஸோ 1 2 2 3 3 3 கொஷின் மார்க் 4 5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் எனக்கு எதனா என் மைண்டில் தோணுதா, அப்ரோச் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த 2 இருக்குல்ல சைடில், இப்போ 1 2 அப்படின்னு இருக்குது. அந்த 2 கீழே வரும்போது அது ஃபஸ்ட்டில் வருது. அதே மாதிரி 2 3 இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கிற 3 லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் வருது. அப்போது ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டில் வருது அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் இது வருதுன்னா இதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேர்ட் ஒனில் 3 3 இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிற 3 ஏன் லெஃப்ட் சைடில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 3 அப்படின்றத போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் கொஷின் மார்க் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து 4 இருக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அதுதானே கீழே லெஃப்ட் சைடில் வரப்போகுது. ஸோ அப்போது இந்த 4 வந்து மறுபடியும் இங்கே தானே வரும். ஸோ அப்போ அதனால் அந்த 4 வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ 3 4. ஸோ ஹரிசாண்டல் 3, வெர்டிக்கல் 4 லைன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு இந்த ஹரிசாண்டல் 3 லைன் வெர்டிக்கல் 4 லைனில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்குதா அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுதான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு இன்னொரு டவுட் வரும். இதில் வந்து நான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு தானே எடுத்திருக்கேன். சப்போஸ் நான் ஒருவேளை வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு எடுத்திருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வருமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். சப்போஸ் அந்த ஒரு அப்ரோச் யாருனா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஹரிசாண்டல்ன்ட்டு சில பேர் இப்போ மறுபடியும் நான் பார்க்குறேன். கொஷினை பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படிங்கிற அப்ரோச் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வருதுன்னு வச்சிங்களேன். வெர்டிக்கல் ஹரிசாண்டல். ஸோ 2 வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு 3 வெர்டிக்கல் லைன், 2 ஹரிசாண்டல் லைன். தேர்டுக்கு 3 வெர்டிக்கல் லைன், 3 ஹரிசாண்டல் லைன். ஃபோர்த்துக்கு நான் கண்டுபிடிக்கணும். 5th ஒனுக்கு 5 வெர்டிக்கல் லைன், 4 ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் அப்படியே டைரெக்டாகவே இப்படி எடுத்து எழுதிக்கிறேன். நான் இப்படி எடுத்து எழுதிக்கிறேன்றதும் என்னுடைய அப்ரோச் தான். நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே நீங்கள் இது பண்ணிங்கனாலும் அது உங்களுடைய விருப்பம் தான்.
இப்போ இதை பார்க்குறேன், இந்த 2 1 3 2 3 3 கொஷின் மார்க் 5 4 அப்படின்ட்டு. இதில் எனக்கு எதனா லாஜிக் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு விதத்தை நான் பார்க்குறேன். இப்போது இதில் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் அடுத்ததாக வரும்பொழுது ரைட் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் நம்பராக வந்து மாறிடுது. ஸோ பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 அடுத்தது செட்டில் போகும்பொழுது ரைட் சைடில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக வந்துடுது. ஸோ அதே மாதிரி 2 2க்கு வரும்பொழுது 3யும் நெக்ஸ்ட்டில் எழுதும்போது 3 ரைட் சைடில் வந்துடுது. அப்போது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அதே 3யும் ரைட் சைடில் தானே வரும் அடுத்ததாக வரக்கூடிய செட்டில். அப்போது 3 அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த கொஷின் மார்க்கில் இருக்கக்கூடிய இடத்துல கீழே வரும்போது 4. கொஷின் மார்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது கீழே வரும்போது ரைட் சைடில் போகுது. அப்போது அந்த ரைட் சைடில் போகக்கூடியது 4 அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடும் அதே சேம் நம்பராக தானே இருக்கணும். அதனால் அதே 4 இந்த சைடு எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு வெர்டிக்கலில் 4, அதுக்கப்புறம் ஹரிசாண்டலில் 3 கிடைக்குது. ஸோ என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கலில் 4 லைன் இருக்குது, ஹரிசாண்டலில் 3 லைன் இருக்குது. ஸோ நான் போன அப்ரோச் பண்ண அந்த ஹரிசாண்டல் வெர்டிக்கலும் கரெக்டு, இந்த அப்ரோச் பண்ண வெர்டிக்கல் ஹரிசாண்டலும் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை டைரெக்டாக ஒரு கொஷினை கொடுத்துட்டு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத டைரெக்டாக ஒரே நிமிஷத்தில் வீடியோவில் சொல்லிட முடியும். பட் நம்மளுடைய மைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டைமில் குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு என்ன அப்ரோச் தோணுதோ அதை தான் நான் வந்து போட முடியுமே தவிர, கரெக்டான ஆன்சர் எப்படிங்கிற அப்ரோச்சை நான் டைரெக்டாலாம் போட்டுற முடியாது. நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் இப்படிலாம் தான் யோசிக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க. அது இப்போ நான் இந்த இதில் சொல்லாத லாஜிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஓன் லாஜிக்கில் என்ன வருதோ அது உங்களை பொறுத்தது. ஸோ ஒரு விஷயத்தை போடும்பொழுது கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லேயுமே கரெக்டாக மேட்ச் ஆகுதா, லாஜிக் பொருந்துதா, அப்படி பொருந்தினா மட்டும்தான் அது லாஜிக். எதனா ஒரு இடத்துல அது டிஸ்டர்ப் ஆச்சுனாலும், செட் ஆகலைனாலும், மேட்ச் ஆகலைனாலும் நீங்கள் போட்ட லாஜிக் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் தவறாக எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். சரியான லாஜிக் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி எப்படி இருந்தாலும் இப்போ நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். ஸோ இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸை மட்டுமே எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் மாடல் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ 25க்கு சாலிடாக 20 கொஷின்ஸ் கிட்ட இந்த மாதிரியான மாடலில் இருந்து தான் வரும். 20+ இந்த மாதிரியான மாடலில் இருந்து தான் வரும். ஸோ லைனாக இனிமேட்டு டெய்லியும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஷின்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஏன்னா தொடர்ந்து இப்போ குரூப் 2A வரும், குரூப் 4 வரும், குரூப் 2வும் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? புதுசாலாம் எதுவுமே கிடையாது. சிலபஸ் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், SSLC ஸ்டாண்டர்ட். ஸோ குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2A ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காமனான SSLC சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு டைமும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுக்கும்பொழுதும் இந்த மாதிரியான அப்ரோச்சில் வீடியோ போட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா புது விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.